எஸ்ஏ எக்ஸாமை பற்றிய புதிய தகவல். 2023 41 பேர் உடைய கேஸு ஜனவரி 7 நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க நிறைய பேர் கமெண்டில். அந்த கேஸ் இன்னும் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 7ஆம் தேதி நடந்துச்சு. ஆனால் பாதி பேர்த்திட்ட மட்டும்தான் இன்னும் அந்த வழக்கறிஞர்கள் விசாரித்தாங்க. அந்த இது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது இன்னும் கேஸ் முடியலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் முடிஞ்சிருந்து தான் சொல்லியிருந்தாங்க அவங்க. அந்த அப்டேட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் அவங்களும் முடிய லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதோட புதிய ஒரு கேஸ் வேறு வந்திருக்கு எஸ்ஏயில். அது என்ன கேஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சது தான். எஸ்ஏவுடைய எக்ஸாமுடைய ஏஜ் ஃபெயிலியர் அவங்களுக்கு ஒரு 1500க்கு மேலே பேர் லெட்டரில் நம்ம போன வீடியோவில் லெட்டரில் இது கொடுத்தோம்ல, அதே மாதிரி லெட்டரில் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது வேறு ஒரு புதிய கேஸாக வந்திருக்கு. ஒன்றும் இந்த கேஸே முடிக்காமல் இருக்காங்க. இப்போ இன்னொரு கேஸ் வந்திருக்கனால கண்டிப்பாக எஸ்ஏயோடைய நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகும், தள்ளி போகும். சார் எப்போ தான் சார் எஸ்ஏயோடைய நோட்டிஃபிகேஷன் வரும், கண்டிப்பாக ஒரு டேட்டை சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் அவர் சொன்ன அடிப்படையில் வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நானாக ஒன்றும் சொல்லலை, நிறைய பேர் நீங்களாக சொல்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை, அவர் சொன்ன அந்த தகவலை படி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மறுபடியும் அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டேன் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது இன்னும் கேஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களாம், அந்த 41 பேர் எங்களுக்கு கேஸ் முடிக்காமல் நீங்கள் எஸ்ஏயோட நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் விடக்கூடாது, எந்த ஒரு இதுவும் விடக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த எஸ்ஏயோடைய நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அந்த சார்ட்டை கேட்கும்போது, சார் எஸ்ஏயோடைய நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி பிசியோட நோட்டிஃபிகேஷன் வருமானு கேட்டேன். அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அது கேட்கும்போது நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் அப்டேட் கொடுத்தனே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். எஸ்ஏவோட நோட்டிஃபிகேஷன் முன்னாடி பிசியோட நோட்டிஃபிகேஷன் வந்தால் எந்த மந்தில் வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எஸ்ஏவோட நோட்டிஃபிகேஷன் டபுள் கேஸ் வந்திருக்கனால ரொம்ப டிலே ஆகும். மேக்ஸிமம் ஏப்ரல் மார்ச் அந்த இதில் தான் நோட்டிஃபிகேஷன் அதிக வாய்ப்பு இருக்குது. பிசியோட நோட்டிஃபிகேஷன் எப்போ அந்த எக்ஸாம் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். எஸ்ஏயோட நோட்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் ஏப்ரல் அந்த இதில் தான் இருக்கும். ஏன்னா டபுள் கேஸ் இருக்குது. ஒரு கேஸை சால்வ் பண்ணாலும் இன்னொரு கேஸ் வேறு இப்போ வந்துருச்சு. இப்போ அவங்க ஏஜ் வேறு என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஏன்னா நிறையா பேர் என்கிட்டையும் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஏஜுக்கு நான் லெட்டர் அனுப்பிச்சுடணும், எப்படி அனுப்பிச்சுடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் தனித்தனியாக லெட்டர் அனுப்பிச்சுட தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமாக எல்லாவுடைய இதுவும் போட்டு தான் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருந்தோம். அவங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அது ஒன்றும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு என்னென்னு தெரியலை. அதான் எஸ்ஏ பிசி 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பிசி எக்ஸாம் 1 மந்த் விட்டு அடுத்த மந்தில் எஸ்ஏ எக்ஸாம் விட்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்லபடியாக நல்லா வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஈஸியாக பாஸ் ஆகிருங்க. எப்படியாச்சு நல்லா படிங்க. பிடிஎஃப்க்கு இல்லாதவங்க நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. நிறையா பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்ருந்தேன். அதான் பிசியோடைய எக்ஸாம் எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வர அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிசி எக்ஸாமில் பாஸ் ஆகிருங்க. ஏன்னா கிடைக்கிறதுக்கு அடுத்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எலெக்ஷன் எல்லாமே இருக்குது. இப்போ எலெக்ஷன் இல்லாமல் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க. அடுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி பிசி நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சக்கப்புறம் உடனே உங்களுக்கு எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் வர அதிக வாய்ப்பு இருக்குது. கேசஸ் நடக்கிறனால நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே 2 மந்த்து 3 மந்தில் சீக்கிரமாக வச்சுருவாங்க எக்ஸாமு. அதனால் இப்போயே நல்லா படிச்சுக்கோங்க. இப்போயே நல்லா படிக்கிறத புதுசாக படிக்கிறவங்க இப்போயே படித்து வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணால் போதும். அப்படியே உங்களுக்கு மைண்டில் நின்றுக்கிறோம். அழகாக எக்ஸாம் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். உங்களுக்கு கட் ஆஃப் இந்த வட்டம் கம்மியாக தான் வரும். ஏன்னா வேக்கன்சி வேறு கூட தான் விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பிசிக்கு 8000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐக்கு 1500க்கு மேலே கன்ஃபார்ம். இது பிசி எஸ்ஐ மெட்டீரியல்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணி பிடிஎஃப் கேளுங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா எஸ்ஏயோட அந்த 41 கேஸே ஒன்றும் முடிக்காமல் இருக்காங்க. இவ்வளோ நாள் கழித்து போய்கிட்டு இருக்கு. அது முடிகிறதுக்கே ஒன்றும் எவனுன்னு தெரில. இப்போ புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு. மேக்ஸிமம் பொங்கல் வேறு அவங்க மந்த்லேருந்து லீவ் கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட் லீவு. அதனால் மேக்ஸிமம் பிப்ரவரி கேஸ் எடுத்தாலும் மார்ச் வரை இழுத்துட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் மார்ச் எண்டில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு எஸ்ஏ பிசி 1 மந்தில் நோட்டிஃபிகேஷன் விட்ருவாங்க. 2 எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. எஸ்ஏக்கு நீங்கள் படித்தாலே பிசி ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிடலாம். எஸ்ஏயோடைய சிலபஸ் எடுத்து நிறையா படித்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே எல்லாமே அடங்கிடும். நீங்கள் எஸ்ஏ எழுதுகிற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு பிசியில் அதிக கட் ஆஃப் எடுக்கலாம். மேக்ஸிமம் இந்த வட்டம் எல்லோரும் 60க்கு மேலே 65க்கு மேலே எடுத்தால் தான் 62க்கு மேலே எடுத்தால் தான் உள்ளக்க போகிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா போட்டிக்கு இப்போ அதிக பேர் வந்துட்டாங்க.
மேக்ஸிமம் எல்லோரும் டிகிரி முடிச்சிட்டாங்க. இப்போ எஸ்ஐக்கு ஒரு 1500 வேக்கன்சி விட்றாங்கன்னா மேக்ஸிமம் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. பிசிக்கு வந்து அதோட கூட அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா பிசிக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷனால் அதிக பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்துக்கோங்க, அதுக்கேற்றாப்புல படிச்சுக்கோங்க. கட் ஆஃப் வந்து அதிகமாக எடுக்க பாருங்கள். பிசிஎஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது நானாக சொல்லலை, ஒரு உயர் அதிகாரி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சொல்லபடி தகவல் படி தான் உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.